சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்த தடை இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்த தடை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான வழக்கு இன்றைய தினம் நடைபெற்ற நிலையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தடை இல்லை, FIA அனுமதி அளிக்கும் பட்சத்தில் பந்தயம் நடத்தலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மருத்துவமனை மற்றும் ரயில் நிலையங்களுக்கு செல்பவர்கள் உள்ளிட்ட யாருக்கும் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவையும் குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் வழக்கு 6 வாரங்களுக்கு பிறகு மேற்கொள்ளப்படும் என்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்த தடை இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், விவரங்களை பதிவு செய்யலாம். வரும் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதிகளில் சென்னை தீவிரத்தை சுற்றி சுமார் 3.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தடை விதிக்க கோரிதான் தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் பிரசாத் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு இன்று காலை முதல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்தவரையும் தமிழக அரசு இந்த ஒரு போட்டி நடத்துவதற்கு செய்த ஏற்பாடுகள் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த நிபந்தனைகளை செயல்படுத்தியுள்ளதா இல்லையா என்பது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று இன்று காலை உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக தரப்பில் ஒரு அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது ஏற்கனவே உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவுப்படி கார் நடத்தும் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், அந்த FIA எனப்படும் அந்த ஒரு சான்றிதழ், அந்த ஆட்டோமொபைல் கூட்டமைப்பை அந்த உரிமம் கேட்டவரை தொடர்பாக விளக்கங்கள் மற்றும் மருத்துவமனைக்கு இடைவெளியில்லாமல் மக்கள் செல்ல மக்கள் நடவடிக்கை தொடர்பான அனைத்து அறிக்கைகளும் தற்போது தமிழக அரசு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த ஒரு அறிக்கையை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் நடைபெற உள்ள அந்த ஃபார்முலா 4 கார் பயணத்திற்கு அனுமதி வழங்கி தடை இல்லை எனவும் அனுமதி வழங்கி தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதே போல அந்த FIA உரிமம் பெரும் இந்த உட்படை நடத்திக் கொள்ளலாம். அதே போல அந்த மருத்துவமனை மற்றும் ரயில் நிலையங்களுக்கு செல்பவருடைய யாருக்கும் எந்த ஒரு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்படாத வகையில் ஒரு போட்டியை நடத்த வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த போட்டி நடத்த தொடர்பாக தமிழக அரசு மேற்கொண்ட அந்த நடவடிக்கைகள் என்ன எது போன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் தொடர்பான அந்த அறிக்கைகளை 6 வாரத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தற்போது ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. நன்றி மதன். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.